இந்த வீடியோ லக்ஷ்மி என் சுப்பிரமணியன் ஃபவுண்டேஷனிலிருந்து சமூக சேவைக்காக செய்யப்படுகிறது. கான்டாக்ட் நம்பர் 9941436511. லக்ஷ்மி என் சுப்பிரமணியன் ஃபவுண்டேஷன் ட்ரீம் சேசர்ஸ் உடைய CSR ஆம். இப்போ நம்ம 2 ஒரு இலக்க எண்களை எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல் எடுத்துக்காட்டு 2 × 5. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 5 தடவை இருக்குது, இல்லை 5 2 தடவை இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்த்தோன்னா 2 5 தடவை இருக்குது, அதாவது 2 பால் 5 தடவை இருக்குது அப்படின்னா 2 பால் இருக்குது, இங்கே ஒரு 2 பால் இருக்குது, இங்கே 2 பால், இங்கே 2, இங்கே 2, அதாவது 1 2 3 4 5 2 பால் 5 தடவை இருக்குது. 2 பால் 2 1 2 1 2 1 2. ஸோ இங்கே 2 பாலாக 5 தடவை இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினாதான் நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். பெருக்கல்னா என்னென்னா திரும்ப திரும்ப கூட்டுறது தான் ஒரே தடவையாக நம்ம பெருக்கிறோம், அதுதான் இதோட அர்த்தம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா அதுதான் நமக்கு இதுக்கான ஆன்சர். ஸோ எல்லாத்தையும் இப்போ கூட்டினோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 10. ஸோ 2ஐயும் 5ஐயும் பெருக்கினாலும் நமக்கு 10 வரும். இதை இன்னொரு மாதிரி எழுதலாம். எப்படின்னா 5 2 தடவை இருந்ததுன்னா இங்கே 5 பால் இருக்குது, 1 2 3 4 5, 1 2 3 4 5, 1 2 3 4 5, 1 2 3 4 5, 5 பால் இருக்குது, 2 தடவை இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா நமக்கு 10 தான் ஆன்சர் வரும். கூட்டி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நமக்கு ஆன்சர் 10 வருது. ஸோ 2 5 தடவை இருந்தாலும் 5 2 தடவை இருந்தாலும் நமக்கு 10 தான் ஆன்சர் வருது. ஸோ இன்னொரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். 6 × 1. இப்போ அதே மாதிரி அதே எடுத்துக்காட்டை உதாரணமாக வச்சுக்கலாம். 6 பால் ஒரு தடவை இருந்ததுன்னா எவ்வளோ இருக்கும்? 6 பால் 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. இங்கே 6 பால் இருக்குது, ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா மொத்தம் நமக்கு இங்கே 6 பால் இருக்குது. அதே மாதிரி ஒரு பால் 6 தடவை இருந்தாலும் நமக்கு ஆன்சர் 6 தான். பார்க்கலாம் அது எப்படின்னு. 1 2 3 4 5 6. இங்கே ஒரு பால் இருக்குது, இங்கேயும் ஒரு பால், இங்கே ஒரு பால், இங்கே ஒரு பால், இங்கே ஒரு பால், இங்கேயும் ஒரு பால். அதுவே 1 2 3 4 5 6, 6 தடவை இருக்குது. ஸோ நமக்கு இங்கே மொத்தமாக 1 2 3 4 5 6 பால்ஸ் இருக்குது. ஸோ 6 பால் ஒரு தடவை இருந்தாலும் ஒரு பால் 6 தடவை இருந்தாலும் நமக்கு ஆன்சர் 6 தான். அடுத்த எடுத்துக்காட்டு 2 × 2. ஸோ இப்போ அதே மாதிரி தான் 2 தடவை இருந்ததுன்னா எவ்வளோ ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே 2 குச்சி இருக்குது, 2 குச்சி இருக்குது, இது ஒரு தடவை இருக்குது. அதே மாதிரி இங்கே 2 குச்சி இருக்குது, அது 2 தடவை இருக்குது. இது ஒரு தடவை, இது 2 தடவை.
ஸோ ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா மொத்தமாக இப்போ கூட்டணும். 1 2 3 4. ஸோ மொத்தமாக 4 நமக்கு விடைய வருது. அதாவது 2 தடவை இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் 4. அதே மாதிரி 1 × 1, அதாவது 1 ஒரு தடவை இருந்ததுன்னா என்ன ஆன்சர் வரும்? 4. 1 ஒரு தடவை இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் 1. இன்னொரு விஷயம் என்னென்னா, 1 எந்த எண்ணால் பெருக்கினாலும் நமக்கு 1 தான் வரும். இங்கே ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஆன்சர் 1 தான். அதே மாதிரி அடுத்த எடுத்துக்காட்டு 5 × 4. இப்போ 5 4 தடவை இருக்குது. இப்போ உங்கள் கை விரல் எடுத்துக்கோங்க. அதில் 5 விரல் இருக்குது மொத்தம். அதை 4 தடவை எண்ணுங்க. எப்படின்னா, முதல்ல 5 விரல் 1 2 3 4 5. அடுத்த 5 அடுத்த வாட்டி எண்ணுங்க. இது வந்து ஒரு தடவை எண்ணிருக்கோம். ரெண்டாவது தடவை எண்ணுங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக 6 7 8 9 10. ரெண்டாவது தடவை எண்ணிருக்கோம். மறுபடியும் 5 விரல் எண்ணுங்க. 11 12 13 14 15. 3 தடவை எண்ணிருக்கோம். மறுபடியும் இந்த 15லேருந்து 16 17 18 19 20. ஸோ 4 தடவை எண்ணிருக்கோம். ஸோ இந்த 5 விரலும் 4 வாட்டி நம்ம திரும்பி எண்ணணுன்னா நமக்கு ஆன்சர் 20 வருது. இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இப்போ பெருக்கல்ன்றது திரும்ப கூட்டுறது தான். ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா நீங்கள் வாய்ப்பாடாக மனப்பாடம் பண்ணணும். எல்லா வாய்ப்பாடையும் அது மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இப்படி எண்ணிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. இந்த வீடியோ லக்ஷ்மி அண்ட் சுப்பிரமணியன் ஃபவுண்டேஷனிலிருந்து சமூக சேவைக்காக செய்யப்படுகிறது. கான்டாக்ட் நம்பர் 9941436511. லக்ஷ்மி அண்ட் சுப்பிரமணியன் ஃபவுண்டேஷன் ட்ரீம் சேசர்ஸ் உடைய CSR ஆம். மெயில் ஐடி dreamchasers@gmail.com. வெப்சைட் www.dreamchasersindia.com.